வர இருக்கிறார்கள். உங்களுக்காக அவரை வரவேற்று உரையாற்ற அழைக்கிறேன். எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் என்னுடைய பலத்தே எல்லாம் வல்லான் காலையேற்று அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அருடைய பரம்பொருளே அன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புடையோத்தம் குலமுழுவதும் கோயில் கொண்ட சிவனே சிவனே நேரி உருவான் சிவனே இவருடைய மனப்பேதை யாழினேசே பண்பிலே இதேனும் மறுத்திரையாயில் இருளுடைய பவக்கடல் விட்டேனேன் என்னை எண்ணுவதற்கு எண்ணுக அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி ஆழி உலகமெல்லாம் அமைதியே ஆகாத பகை ஒழிந்து அன்பு கொண்டாக ஆறாத கவலை பிடி அகன்று போக ஆக்கமோடு மக்கள் குலம் அழகாய் வாழ ஆண்டவனை வேண்டுதல் செய்து அருளை நாடி ஆனந்த தவநிலையை அனுபவோமே. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. அன்பு ஆண்மனையப்பட்ட சான்றோர் இந்த தினம் கம்பெனிக்கார் 86வது ஆண்டு 76வது ஆண்டு தீப தரிசன ஒளி வழிபாடு விழாவினை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆலய நிர்வாகிகள், இந்த ஊர் கிராமம் சுற்றி இருக்கின்ற பொதுமக்கள் பிறவிப்பிணியை நீக்க வேண்டும் என்று ஆசை கொள்கின்ற அத்துணை பேரின் பொற்பாத கமலங்களையும் என்னுடைய மனமே மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் மாறாது என்பது பழமொழி. நம்முடைய சத்குருநாதர் நமக்கு இந்த பிறவிப்பிணியை எதற்காக இந்த ஆன்மாவை இறைவன் படைத்திருக்கின்றான். ஆதியை பார்த்தார்கள் என்றால் ஆன்மா என்பது உடல் இல்லாமல் திரவப்பட்டு இருந்ததாக பதிய வைக்கின்றார்கள். கணு கரண கோண கோபங்களை தந்து உலகியல் அனுபவங்களை பெற்று இறைநிலையை அறிந்து அதோடு ஒற்ற வேண்டும் என்பது மனித பிறவியின் நோக்கமாக சான்றோர்கள் வகுத்து கூறுகின்றார்கள். அந்த வகையிலே பிறவிப்பிணியை நீக்குவதற்காக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த 7 ஞான பூஜையில் பங்கு பெற்றுள்ள அத்தனை ஆன்மாக்களின் பொற்பாத கமலங்களை மீண்டும் ஒரு முறை உச்சி தொட்டி என்னுடைய மனமையின் மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சன்மார்க்கத்தில் எனக்கு குரு ஐயா தான். நாங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி பெரிய பேச்சாளர்லாம் இல்லை. மாணிக்க வாசகர் சொல்லுவார்,
இறைவன் என்னை ஆட்கொண்டதற்கு காரணம் பொதுமக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நான் அவர் மீது அதிக பற்று வைத்துள்ளேன், கருணை வைத்துள்ளேன், ஆதலால் என்னை ஆட்கொண்டார் என்று. ஆனால் இறைவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், அது அவருடைய கருணையினால் என்னை ஆட்கொண்டார் என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் பதிவு வைத்திருக்கின்றார். அதே போன்றுதான் இது போன்ற மேடைகளை எல்லாம் எனக்கு ஐயாவுடைய கருணையினால் பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். நான் அதற்கு தகுதியானவன் அல்ல. இருந்த போதிலும் குருவினுடைய சொல்லை கேட்பது ஒரு மாணவனுடைய கடமை என்கின்ற காரணத்தினாலே ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க திருவள்ளுவர் கூட்டியுள்ளது. எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பெரியவங்க. கொடுத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தானம், தர்மம், தவம். இதெல்லாம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளிலோ ஒரு மணி நேரத்திலோ ஒரு பிறவியிலோ பேசக்கூடிய தலைப்புகள் அல்ல. இதை நான் சொல்லல, நூல்கள் சொல்கிறது. தவம், தானம், தர்மம். தானம் என்பது ஒருவர் கேட்டு நாம் வழங்கக்கூடியது. ஒருவர் ஒரு பலனை எதிர்பார்த்து வழங்கக்கூடியது, அல்லது ஒருவர் படுகின்ற துன்பத்தை அவர் வாயிலாக கேட்டோ அல்லது அவரை கேட்டோ நாம் அறிந்தோ தருவது தானம். அதை விட மேலானவர்களுக்கு தருவது தானம். மேலானவர்கள் என்று சொன்னால் இறைவன் ஆலயத்திற்கு இடம் தருவது, கல்வி கூடத்திற்கு நிலம் தருவது, ஒரு ஆடவனுக்கு தன் மகளை கன்னிகா தானமாக தருவது போன்று, சில ஆடையிலே என்று வந்து கேட்டால் ஆடை தருவது, அதையெல்லாம் தானமாக கருதுகின்றார்கள். ஆனால் தானத்தினால் பாவம் போகும், நம்முடைய பாவம் போய்விடும். அதுதான் வல்லவன் தானம் செய்வதை தடுத்து நிறுத்தினேனோ என்று பதிய வைக்கின்றார். அவை பிராட்டி நம்பர் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள், நம்பர் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம், பாம்புக்காம், வம்புக்காம், பேய்காம், இறைக்காம் என்று பதிய வைக்கின்றார். வம்பு சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போகணும், அதுக்குதான் அந்த திரவியங்கள் பயன்படணும். நம்பன் அடியவர்க்கு இறைவன் எந்த ஒரு ஆன்மீக ஞானிகளுக்கோ அல்லது ஆன்மீக ஞானிகளின் அடியவர்க்கோ நல்லாத திரவியங்கள் அவனிடத்திலே இருக்குமாயின் அது நல்ல விதத்தில் பயன்படாது, பரத்தேற்காம் என்று கூட பதிவு வைக்கின்றார். அதனால்தான் அந்த அம்மா அறம் செய்ய விரும்பு, தானம் செய் என்று சொன்னது. நாம பாரதத்தில் பார்த்தோம்னா இறைவனே அழுகின்ற ஒரு இடம் இருக்கின்றது. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கர்ண பரமாத்மாவை இறைவனுடைய அம்சமாக பதிவு வைக்கின்றார்கள். அவர் ஒரு இடத்துல போயிட்டு அழுகிறார். எதற்காக அழுகிறார் என்று பார்ப்போமே ஆனால், பாரத யுத்தத்திலே அர்ஜுனன் எவ்வளவோ பானங்களை கொடுத்தும் கூட கர்ணனுடைய உயிர் பிரியவில்லை. பிறகு அர்ஜுனன் கேட்கின்றான், என்னமாமா என்னால் முடியவில்லை என்னும் போது, சற்று நேரம் பொறு என்று அந்தணன் கொண்டு அவனிடம் போய், நீ செய் புண்ணியம் அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்தல் என்பது தானமாக கொடுப்பதை தான் நாம் தாரை வார்த்து தருதல் என்று பதிய வைக்கின்றோம். கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு அந்த தற்பையெல்லாம் கொடுத்து தாரையாக கொடுக்கணும். அதுவரையில் தர்மம் செய்து வந்த கர்ணன் அந்த இடத்திலே பரமாத்மாவிடம் ஒரு வேண்டுதலை வைக்கின்றான். என்ன வேண்டுதல் என்று சொன்னால், பெரியவரே
நான் வாழ்கின்ற காலத்தில் வந்திருந்தால் என்னிடம் இருக்கின்ற பொருள் அத்துணையும் தந்திருப்பேன். இங்கே நிராயண பாணியாக கொலையுண்டு படுத்து கிடக்கின்றேன். இந்த இடத்திலே வந்திருக்கின்றீர்களே, கடைசி நேரத்தில் கர்ணன் கொடுக்கவில்லை என்ற அவப்பெயரை எனக்கு ஏற்படுத்தாமல் என்னிடம் இருப்பதில் ஏதாவது ஒன்றை கேள் என்று ஒரு விண்ணப்பத்தினை வைக்கின்றான். பரமாத்மாவும் உன்னிடம் இருப்பதையே கேட்கின்றேன் என்று சொல்லி, நின் செய் புண்ணியம் அனைத்தையும் தாய் வார்த்து தான் கேட்டார். அது என்னன்னா, அவர் கேட்கிறதே பாருங்க, நின் செய் புண்ணியம் இணைப்பது, செய்த புண்ணியம் செய்ய போற புண்ணியம் 3 காலத்தையே குறிக்கும். ஊறுகாய்னா ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறும் காய் இல்லையா? அதனால 3த்தையும் குறிக்கும். அந்த வகையில நீ செய் புண்ணியம் அனைத்தையும் தாரை வார்த்து தா என்று கேட்கின்றார். உடனே இவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட இருக்குது புண்ணியத்தை தாரை வார்த்து தருகிறேன் என்று அங்கே அந்த உறுதியையும் ஏதோ கொடுத்து தாரை வார்த்து கொடுத்துருக்காரு. தானமாக தருகிறார். எப்படி தராருங்க? தர்மம் இல்லை, அதுவரை செய்த தர்மத்தினுடைய பலன்கள் அத்துணையும் தானமாக தருகின்றார். தானமாக பெற்றுக்கொண்ட உடனே உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமானால் கேள், நான் தருகிறேன் என்று கேட்கின்றார். இவரு தரப்பார். அப்போ கர்ணன் என்ன கேட்கின்றான் என்று சிந்திப்போமே. ஆனால் இன்னும் எனக்கு பிறவி உண்டானால், கர்ப்பத்தால் இன்னும் எனக்கு பிறவி உண்டானால், என்னிடம் இல்லை என்று கேட்கின்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற மனதை தா. இல்லை என்று கேட்பதற்கு இல்லை என்று சொல்லாத இதயம் வேண்டும் என்று கேட்கின்றார். அப்ப இவர் என்ன சொல்றாரு, அதை கேட்ட உடனே பரமாத்மா அதுவரையும் கர்ணன் சொன்னவர் குந்தி புதல்வன் என்று சொன்னவர் மைத்துனன் உரைத்த வாய்மொழி கேட்டு ஐயன் மனம் முகந்து கருணை மலர் நீராட்டி கைத்தல மலரால் மாபுர கழுவி இனி எத்தனை பிறவி எடுக்கினும் ஈகையும் செல்வமும் எழுதி இறுதியில் முக்தியும் பெருக என்றுரைத்தான் மூவனில் ஒருவனாம் மூர்த்தி. எத்தனை பிறவி எடுத்தாலும் செல்வத்தை கூட கேட்கலங்க. என்கிட்ட வந்து கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லாத எதை கற்றுக்கணும். இதுதான் வள்ளலார் என்ன கேட்கிறாரு, ஈ என்று ஒருவரிடம் நான் சென்று கேளாத இருக்கும், என்னிடம் ஈந்திடு என்று வருகின்ற போது அவங்க இல்லை என்று சொல்லாத திறமும் இறையாம் நீ எனக்கு அளிக்க வேண்டும். நாம ஒருத்தர் நிற்க கூடாதுயா. ஆனா என்கிட்ட ஒருத்தர் வந்தது என்னன்னா, நான் என்ன பண்ணக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு இதுதான் வள்ளல் பெருமான் கேட்கிறார். இதை கேட்ட உடனே இவன் இந்த மாதிரி கேட்டோம்னா அவன் என்ன பண்றானா, கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கான். செந்தாமரை கண்ணனுக்கு ஒரு மலர் இல்லை என்று தன்னுடைய கண்ணையே திருவிழி மேலே தவம் செய்யும் போது, சிவனை நோக்கி தவம் செய்யும் போது தன்னுடைய கண்ணுடைய ஒரு மலரை எடுத்து கொடுத்ததுனால்தான் செந்தாமரை கண்ணன் என்று பெயர் பெற்றார். யாரு? கிருஷ்ணன். ஒரு மலர் குறைஞ்சி போச்சு 1000 மலருக்கு. அந்த நேரத்தில் எழுந்து போய் தேட முடியாதுன்னு கண்ணையே எடுத்து வச்சிருக்காங்க திருவிழி மயிலை. அதனால்தான் செந்தாமரை கண்ணன் அவருக்கு பேரு. அவர் கண்ணில் தண்ணி வருதான், அழுறாரு, ஆனந்த தண்ணி. அவன் கேட்ட உடனே கருணை மலர் நீராட்டி கைத்தல மலரால் மார்புற தழுவி இனி எத்தனை பிறவி எடுக்கினும் ஈகையும் செல்வமும் எழுதி இறுதியில் முக்தியும் பெருக என்றுரைத்தான் மூவரில் ஒருவனாம் மூர்த்தி என்று சொல்லி விழிபுத்தர் பாரதத்தில் பதிவு வைக்கிறார். இந்த தானம் என்பது எவ்வளவு சிறந்தது என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. தானம் கொடுப்பவரை தேடி யாசிப்பவன் மட்டும் வரமாட்டான், இறைவனே வருவான். அதுக்கு சான்று தான் இது மகாபாரத சான்று. நாம போய் தேடத்தவங்க, நீங்க எப்போ ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை தேடி வருகின்றவர்கள் ஏழ்மையானவர்கள், முடியாதவர்கள், அதில் ஒருவன் இறைவனாக இருக்கும்.
கொடுப்பான். முதல்ல சொல்றார், இப்போது இந்த உயிரில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குள்ளவும் புகுந்து கொள்வோம். யாவர்க்கும் இனிமின் அவர் இவர் என்னன்மின். திரும்ப சொல்றார், எல்லாருக்கும் கொடுங்க. யாவர்க்குமா? இறைவனுக்கு ஒரு பச்சிலை சொல்றாரு இல்லைங்களா? ஆக தானத்தினுடைய சிறப்பு பாவத்தை போக்கும். இன்னொரு செய்தி அதே இருந்து, கர்ண பரமாத்மா ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி வருகின்ற வெள்ளப்பெருக்குல அவருடைய அண்டர்வேர் அடிச்சு போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. வெளியே வர முடியாம நிற்கிறார். அந்த நேரத்துல அந்த பக்கமா வந்த பாஞ்சாலி தன்னுடைய சேலையில் ஒரு பகுதியை கிழித்து கொடுக்கிறார். என்ன பண்றாங்க? சேலையில ஒரு பகுதியை கிழித்து கொடுக்கிறார். அதுதான் ஒரு 18ஆம் போர் நடக்குது இல்லைங்களா? 17ஆம் போர்ல துரியோதனன் ஒரு சேலையை பிடிச்சி இழுத்துனே இருக்கிறான். கையெழு கொண்டு மெய்யெழு போத்தினார். புலவர் ஒருத்தர் தான் ஒரு அரசன் கிட்ட போயிட்டு பொருள் கேட்கறதுக்காக போறாரு. குளிர்காலம், அரசனை பார்க்க முடியல, பொருள் வாங்க முடியல. நாராய் நாராய் செங்கால் நாராய், நீ போய் என்னுடைய மனைவி கிட்ட சொல்லு, இன்னும் அரசன் வரல, இந்த குரூர்ல என்னால முடியல, கையெழுத்து போத்திட்டு இருக்கிறான்னு சொல்லுங்க. அது மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்க? தன்னையே நம்பி எவ்வளவு முயற்சி பண்றாங்க, முடியல. கடைசியா கோபாலா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்ன உடனே கோடி சேலையை கொடுத்தாங்க. எத்தனை சேலை? அவனால உரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு சேலையை வழங்குகின்றார். ஆனா இந்த அம்மா கொடுத்தது எவ்வளவு? சொன்ன ஒரு படம் கொடுத்துப்பார் இல்லைங்களா? அதுக்கு மாறாக அவர் எவ்வளவு தர? அதன் மூலமாக, அந்த பாரத கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சிந்திப்போமே. ஆனால் யாராவது ஒருவருக்கு நீ ₹1 தானம் கொடுத்தால் உனக்கு 1000 ரூபாய் இறைவன் தருவான் என்கின்ற செய்தியை அந்த கதையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றாங்க. அந்த குருக்களுடைய பணம் இங்க கிடைக்க பாருங்க, கிடைச்சதா? இதுதான் தானத்தினுடைய சிறப்பு. அண்ணன் தானம் செய்யணும், கனியா தானம் செய்யணும். இப்போ இது என்ன தெரியுது? யாருக்காவது நீங்கள் ஆணை கொடுப்பீர்கள், ஆனால் யாராவது ஒரு நோயுற்றவனுக்கு மருந்து கொடு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு, பசித்தவனுக்கு உணவு கொடு, முடிஞ்சு போச்சு மேட். நீங்க வந்து பொண்ணும் பொருள் எல்லாம் கொடுக்க வேண்டாங்க. யார் நோயை கொடுக்கிறானோ அவனுக்கு மருந்து, ஐயா மருத்துவர்கள் மருந்தை கொடுப்பாங்க. ஆடை இல்லாமல் குளிர்காலத்திலே வீதிகளிலே வாழ்வதற்கு வக்கற்று படுத்து கிடக்கின்றானே, அவனை தேடி திரிந்து, இன்னைக்கு சென்னையில் நடக்குதுங்க, தீப அறக்கட்டளை அறக்கட்டையில ஒரு பெட்ஷீட் எடுத்துன்னு போயிட்டு இந்த மகாதேவன் ஒருத்தர் இருக்காரு, இன்னைக்கே செய்யறாரு. எங்கெல்லாம் கூட கேட்கிறாரு, நாங்க காசு கொடுக்குறோம், நீங்க எத்தனை பேர் கொடுங்க. ஆடை கொடுக்கிறார். ஆடை தானம் யார் ஒருவர்கள் செய்கிறார்களோ அவருடைய மானம் காக்கப்படும். என்ன காக்கப்படும்? மானம் காக்கப்படும். அதான் ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொருடைய பிரதிபலன் இல்லையா? தானத்தினுடைய சிறப்பு. ஆக இன்றைக்கு இந்த உலகம் இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் தானமும் தர்மமும் இருப்பதால் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் வானம் வழங்கி வருவதால் தான் தானமும் தவமும் நடக்கும். விசும்பின் துளி விழின் அல்லாத தானமும் தவமும் தாங்க உலகம் நடக்காது இல்லைங்களா? ஆகவே முடிந்த அளவுக்கு பணம் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஏதோ உங்க பக்கத்து வீட்டு பிள்ளை, எதிர் வீட்டு பிள்ளை, நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, வித்தியாசத்துக்கு போல வீட்டில் இருக்கிறீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள், உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு கணிதங்கள், உங்களுக்கு தெரிந்த ஒழுக்கங்கள், இதெல்லாம் வந்து அப்பா அம்மா தான் கற்றுக் கொடுக்கணும்னு இல்லை. நீங்க யாரை கூட நல்லா பழகிறீங்களோ, பக்கத்து அக்கா, எதிர்விட்டு அக்கா, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழகிறீங்க இல்லையா, அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து சிக்கல் நிறைந்த உலகம் தான் அது. இருந்தாலும் விருப்பப்படுறவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்.
டியூஷன் மாதிரி, அதுவும் ஒரு தானம் தான். நல்ல வார்த்தைகள் பேசுதல் தானம். நல்ல வார்த்தைகள் பேசுதல் தானம். இதுக்கெல்லாம் வந்து பொருள் செலவு கிடையாது. தமிழ் எழுத்துக்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு பொருள் செலவு இருக்காமா? இல்ல இல்ல, தாராளமா சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழலிலே ஆசிரியர்களுக்கு அந்த இலக்கண வேறுபாடு, மெய்யெழுத்து, உயிரெழுத்து அதெல்லாம் தெரியறது சிரமமா இருக்கும். ஏன்னா அவங்களே பல சில இடத்துல தவறுகள் நடக்குது. அதுக்கு காரணம் பயிற்சியின்மை தான். படிக்கலன்னு சொல்ல முடியாது, படிச்சுதான் கேட்க போறாங்க, தேவையான பயிற்சி இல்லை. அது போன்று உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் தானமாக செய்யலாம். ஐயா எங்களால எதுவுமே முடியாது ஐயா. சரிம்மா, கோடை காலத்துல கீழே போடுற வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் மேல கட் பண்ணிட்டு தண்ணி குடிச்சு உங்க வீட்டு மேல வச்சிடலாம். அந்த பறவைகளுக்கு செய்கின்ற தர்மமாக தானமாக இருக்கும். பறவைகள் செஞ்சீங்கன்னா அது தர்மம் தான். தானம் வந்து நம்ம எது தான செட்டில்மெண்ட் யாருக்கு எழுத முடியும்? பிளட் ரிலேஷன். அதனால்தான் அந்த தானம், தானத்துக்கும் தர்மமும் ஒன்றுமானே தெரியும். ஆனால் தர்மம் வேறு, தானம் வேறு. தானத்துக்கு பாவம் போக்கும், தர்மம் புண்ணியம் சேரும். தர்மம் என்ற சொல்லே வடமொழி சொல். தர்மம் என்பது வடமொழி சொல். தர்மத்திற்கு நிகரான சொல் எது என்று பார்ப்போமே ஆனால் அறம் தான் தர்மத்திற்கு நிகரான சொல். ஏன் இந்த தர்மம் இந்த தலைப்பை ஒரு நாள்லயோ ஒரு இதுலயோ ஒரு மணி நேரத்திலேயோ ஒரு பிறவிலையோ பேச முடியாது என்று சொன்னால், காசிப முனிவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, காசிப முனிவன் தன்னுடைய பிள்ளைகள் அசுரர்களுடைய அப்பா அவர் தான். ரெண்டு பேருக்கும் அப்பா அவர் தான். தேவர்களுக்கும் அப்பா தான், காசிப முனிவன் தான். ரெண்டு மனைவி, மாயைக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள். அந்த அசுரர்களுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாரு குருனா, பிள்ளைக்கு அப்பா தான் குரு. ஃபர்ஸ்ட் அப்பா தான் பாடம் நடத்தணும், அப்புறம் தான் குரு கிட்ட. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்க. ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்து பாடத்தை நடத்துகின்றார். மாயை கிச்சன்ல இருந்து கேட்கிறாங்க. மாயை என்பவன் ஒரு அரக்கி. பொருள் பற்றினால் இந்த முனிவனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். இவர் ஆரம்பிக்கிறார் பாடத்தை. சூரபத்மனை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடத்தை ஆரம்பிக்கிறார். அறம் என்று ஒரு பொருள் உண்டு. அறம், தர்மத்தை தான் அறம் சொல்ற. அறம் என்று ஒரு பொருள் உண்டு. கேட்கிறார். அது தேவராலும் அறியென்னாதது. அறம் என்று ஒரு பொருள் உண்டு, அமரராலும் அறிவென்னாதது. உடனே மாயை வந்தாங்க. என்ன சொல்லி கொடுக்குறது பசங்களுக்கு கேட்டாங்க. இல்லம்மா பாடம் சொல்லி கொடுக்குறேன். என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொன்னீங்க? அறம் என்று ஒரு பொருள் உண்டு. ரைட்டு. ரெண்டாவது லைன் அமரராலும் அறிவென்னாதது. தேவர்களுக்கே தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு பொருளை என் பிள்ளைகளை கூப்பிட்டு படிக்கிறீங்கன்னு சொல்றியே, நீ எந்த பாடத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு இது பண்ணணும். அதன் விளைவுதான் சூரபத்மன் போன்றவர்கள் எல்லாம் வேற ஒரு கல்வியை பயின்றதனால் முருகனால் வதம் செய்யப்பட வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ இந்த தர்மம் என்பதை நாம் என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாதுன்னு காசிப முனிவர் சொல்றார். நான் சொன்னா தப்பு, காசிப முனிவரே சொல்றார். இந்த இப்பேற்பட்ட தர்மத்தை சங்க பாடலிலே ஒருவர் வரையறுத்து சொல்கின்றார். சங்க பாடலிலே இந்த தர்மத்தை ஒருவர் வரையறுத்து சொல்கின்றார். தர்மம் என்பது இந்திரர் அமிழ்ந்து ஈழ்வது ஆயினும், இந்திரர் அமிழ்ந்து
இந்திரன் கொடுக்கின்ற அமுதம், அமுதம் உங்களுக்கு தெரியும். அமுதம் சாப்பிட்டா என்ன வராதுன்றாங்க, மரணம் வராது. அதனாலதான் தேவரெல்லாம் என்ன பண்ணா, பார்க்கடல மேகமலையை மொத்தமும் வாசுகின்ற பாம்பை கைராக வச்சு கடக்கணும். அதுல அவங்க அக்ரிமெண்ட் பண்ணோம். என்ன அக்ரிமெண்ட்னா, வாய் பக்கம் பாத்தீங்கன்னா தலை பக்கம் அமுதம் ஃபர்ஸ்ட் அதுதான் வரும்னு சொல்லி அசுரரை அந்த பக்கம் பிடிக்கணும். ஏன்னா கட்சி அவங்க தான் கடிக்கிறது, நம்மள கடிக்காது இல்லையா, நம்ம வால் பக்கம் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வால் பக்கம் இவன் பிடிச்சான். கடையிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது என்னன்னு வந்தது, ஆலகால விஷம் வந்தது. அமுதம் வரல சார், என்ன வந்ததுன்னா ஆலகால விஷம். எல்லாம் ஓடுறான், தலை தெரிவிக்க ஓடுறான். அடுத்து வரப்போகுது சுந்தரர் குரு பூஜை. அதனால இந்த செய்தியை உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் ஓடுறான், ஒருத்தர் மட்டும் வரல. திருமாலும் வர்றாரு, பின்னாடி பிரம்மாவும் வர்றாரு. கேட்கிறாரு, அப்பா எங்கப்பா இவ்வளவு வேகமா வர்றீங்க? இல்லப்பா அது என்னன்னு தெரியல, நம்ம என்ன சாப்பிட்டு பழகுதுன்னு ஓடுறாரு. கொஞ்ச தூரம் போனோம்னா பிரம்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அப்பா அப்பா நம்ம எல்லாரும் வந்தோம், தேவர்கள் எல்லாரும் வந்தோம், ஆனா ஒருத்தர் மட்டும் வரல பாத்தியாப்பாங்க. யாரும் தெரியலப்பா, யாருக்கு அமுதம் தேவைப்படவில்லையோ அவர் வரவில்லை. யார் அவரு? சிவம். சிவத்துக்கு அமுதம் தேவையில்லை, அது மரணம் கிடையாது. அதனால அவர் வரல, எல்லாரும் ஓடணும். அவரு ஓடுப்பா, அவர்கிட்ட தான் போன உடனே அவர் என்னப்பா இப்படி மூச்சு இறக்க ஓடியாருங்களே, என்ன விஷயம், என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. ஒண்ணு இல்லைங்க, பார்க்கடலை கடைஞ்சோம், அமுதம் வருதுன்னு சொன்னாங்க. ஆகையால் பார்க்கடலை நாங்கள் கடைந்தோம், அது விஷமா வந்துச்சு, எங்களை சாப்பிடும் பழகுதுன்னு. உடனே இவர் என்ன பண்றாரு, இதை திரட்டி இருக்கணும். சுந்தரர் தான் அனுப்புறாரு. சுந்தரர் அனுப்பின உடனே அவரு ஒரு பெரிய நாவல் பையன் அளவுக்கு திரட்டி கையில கொண்டாந்து கொடுத்தாரு. இவர் வாங்கி சாப்பிட்டாரு. அப்புறம் கொண்டை கழுத்து போச்சு, நின்று போச்சு. அதெல்லாம் அது உள்ள போனோம்னா போயிட்டே இருக்கும். எதுக்காக இந்த சொல்ல வரோம்னு சொன்னா, அப்பேற்பட்ட இந்திரன் அமுதம் ஈழ்வதாயினும் தனித்தும்னார். எனக்கு கொடுக்குறீங்கன்னா அப்ப எப்படி விடுவாங்களாம், எல்லாருக்கும் கொடுத்துட்டான் சாப்பிடுவாங்க. அதை சொல்றாரு, தர்மத்துக்கு வரையறை சொல்றாரு. தர்மம்னா என்னன்றதுக்கு சங்க பாடல்ல சொல்றாரு, இந்திரர் அமுதம் ஈழ்வது ஆயினும் இனிது என கவினும் உண்டார், உண்டலும் இளரே இல்ல உண்டாமை உலகம். அதான் சொல்றாரு பாடலுடைய. இந்த உலகம் எதனால இருக்குதுன்னா, முனிவு இல்ல. முனிவு இல்லைன்னா என்ன, கோபம் கிடையாது, கோபமும் வராது. துஞ்சலம் இல்லரே, தூங்க மாட்டாங்க. தூங்க ஒள்ளும் வினையான் அறவினை ஒவ்வாதே செல்லும் வாயலாம் செயல். வள்ளுவம் சொல்லுது, தர்மம் செய்யறவன் தூங்க மாட்டான். டைம் போட்டெல்லாம் தர்மம் பண்ண மாட்டான். எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. துஞ்சலம் இல்லர், முனிவு இல்லர், பிறர் அஞ்சுவது அஞ்சி. அதுக்காக பயப்படாம இருக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அஞ்சுவது அஞ்ச வேண்டும். எதுக்கெல்லாம் பயப்படணுமோ அதுக்கெல்லாம் நம்ம பயந்துதான் ஆகணும். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனில் உயிரையும் ஈவர். புகழுக்காக உயிரை தருவாங்க. இந்த இடத்துல ஒரு செய்தி ராமாயணத்துல கம்பர் பதிய வைத்திருக்கின்றார். சீதையை ராவணேஸ்வரன் தூக்கி போறான். வயத ஜடாயு தடுத்து நிறுத்தி சண்டை போடுறார். அப்போ அவருடைய உயிர் போயிடுது. அதுக்கு கம்பன் எழுதுகின்றான், புகைக்கு தன் உயிர் இருந்தார். இங்க சண்டை பாடலையே சொல்றான். என்ன சொல்றான்னா, புகை எனில் உயிரையும் ஈவர், வழி எனில் உலகோடு பெரினும் கொல்லலார். வழி வருதுன்னு வச்சுக்க, வழி நானூறு, அதாவது இந்த உலகமே கொடுத்துட்டாக்கு அப்புறம் இந்த செயலை செய்தால் நான் உனக்கு உலகத்தையே பரிசாக தருகின்றேன் என்று சொன்னாலும் வாங்க மாட்டாங்க. அயர்வு இல்லை, அன்னம் ஆட்சி தமக்கே முயலன் ஒன்றார் என்று பாடலை முடிக்கின்றார். இதுதான் தர்மம், இப்படித்தான் தர்மம் இருக்கின்றது என்று சங்க பாடலிலே பதிய வைத்திருக்கின்றார்கள். ஆக தர்மம் என்பது செய்ய வேண்டியதல்ல, கடைபிடித்து வாழ வேண்டியது.
தானம் தான் செய்ய முடியும். தர்மத்தை நம்ம என்ன பண்ணா கடைபிடிக்கணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நேரத்து நடந்த ஒரு கதை உங்களுக்கு சொல்ல பார்க்கலாம். சின்ன விஷயம். ஆடி ஆப்பம் போட்டுருக்காங்க. ஊர்ல போட்டுருக்காங்களாமா ஆடி ஆப்பம். பாண்டிச்சேரி போட்டுருக்காங்களே. நம்ம வீட்டுக்கு பக்கத்து அம்மா அந்த வேலை செய்யறவங்க கடைக்கு போனாங்க. 7500 ரூபாய் ஒரு புடவை போட்டுருந்துச்சு. வாங்கம்மா வாங்கன்னு கூப்பிட்டு 7500 ரூபாய் புடவைய தள்ளுபடி விலை பேசி 5500 ரூபாய் அவர் போட்டிருந்தாரு. அதுலயும் இந்த அம்மா கொஞ்சம் குறைச்சி 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் இல்லாம மறுநாள் சாயந்தரம் என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுக்கார அம்மா கூப்பிட்டு நேற்று ஆடி தள்ளுபடி நான் போனேன், இந்த சேலை எடுத்துட்டு வந்தேன் பாருன்னு காட்டுறாங்க. என்ன காவலன்னு கேட்கிறாங்க அந்த அம்மா. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, 7500 ரூபாய் போட்டுருந்தாண்டி, 5500 ரூபாய்க்கு தரணுமா, நான் அப்புறம் பேசி பேசி குறைச்சி ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த புடவையாக்கா இதுதான் நேற்று நம்ம சைக்கிள் கார் வந்தாரு, எனக்கு 2500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனாக்கா பாருங்க. சைக்கிள் வைக்கிற நம்ம அண்ணாச்சி வராதுல்ல பக்கத்து ஊர்ல இருந்து, அவர் வந்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு, 2500 ரூபாய்க்கு கொடுத்தாருப்பா. உடனே அந்த அம்மா மூஞ்சி மாறி போச்சு. பார்க்கலாம் நாலு பக்கம் வச்சுக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வந்துட்ட கடையில் இருந்து வர வந்த உடனே இந்த அம்மாவுக்கு இவங்களை உள்ள கூப்பிடுறதா இல்லையான்னு தெரியல. இப்ப நம்ம விருந்து ஓப்பல் பழையபடி சரி வாங்க நினைச்சிருந்தாங்க. ஒண்ணு இல்லம்மா, நேற்று பர்ஸ் ஒண்ணு விட்டு வந்துட்டீங்க, அதுக்குள்ள ஒரு 4000 ரூபாய் பணம் இருக்கு, உங்களுக்கு பாருங்கன்னா நான் என் வீட்டுக்காரங்க கூட சொல்லுங்க, யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சேர மாட்டாங்க, நீ வந்து வெளிப்படியா சொல்ல உள்ள கூட்டு போய் வாங்கிட்டு வந்த வெளியில ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு போகணும், மோர் எடுத்து போனா உள்ள போயிட்டு மோர் எடுத்து கொடுத்தாங்க. அவர் பார்த்து கேக்குது, நீ நல்லவனா கெட்டவனா, 2500 ரூபாய் புடவையே 5500 ரூபாய் நேற்று ஏமாத்தி என்கிட்ட 3000 ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கிற, இன்னைக்கு வந்து பார்த்தா 4500 ரூபாய் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு அந்த பச வேலை கொண்டு வந்து கொடுக்குற, நீ நல்லவனா கெட்டவனா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா அது விலை 2500 ரூபாய் தான், சைக்கிளுக்கு 2000 ரூபாய் தான், சைக்கிள்ல வரவரும் உன்னை தேடிட்டு வந்து அவரே வராது 500 ரூபாய் லாபத்துக்கு கொடுத்தாரு, அது அவருடைய தொழில் தர்மம். நான் வந்து நீங்க வந்தீங்களே வந்ததும் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தோம், ஏசி ரூம் போட்டிருக்கோம், எங்க வேலையாளர்கள் உங்களை கவனிச்சுட்டே இருந்தாங்க, எவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்தீங்க, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளவுதான் கட்டுப்படி ஆகும். இது என்னுடைய தொழில் தர்மம். இன்னைக்கு இந்த பணத்தை நீ விட்டு வந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா, இது வாழ்க்கை தர்மம், வாழ்க்கை தர்மம். ஆக தர்மம் வந்து அவரவர் சூழ்நிலைக்கேற்ப, அவரவர் மனநிலைக்கேற்ப, அவரவர் வசிக்கின்ற இடத்திற்கேற்ப மாறுபடும் இல்லைங்களா. 3 தர்மம் தானங்க. இப்ப அவர் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா சார்? சைக்கிள்ல கொண்டு வந்து கொடுக்குறவரு அவர் கஷ்டம், அவருக்கு 500 ரூபாய் லாபம் தான் போதும், ஒரு நாளைக்கு 5 கூட வித்தாங்க 2500 ரூபாய். எது நான் 50 பேர் கூலியாக வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், லைட்டு எலக்ட்ரிக் பில்லு ஏசி எல்லாம் இருக்கு, அதனால என்னுடைய கஷ்டம். இதை நீ விட்டுட்டு வந்து அதை திருப்பி கொடுக்கிறது மனித மனு தர்மம், வாழ்க்கை தர்மம் அப்படின்னு சொல்றேன். இந்த செய்திய இதே பாரதத்தில் நாம் தினமும் போய் பாரதம் கேட்கிறோமே, அங்க தர்மர் பீஷ்மாச்சாரியத்தை போறார், முன் அம்பு படுக்கையில படுத்தவர் பீஷ்மாச்சாரிக்கு ஒரு வர என்னன்னா, அவர் எப்ப கிடைக்கிறாரா அவர் நினைக்கும் போயிட்டு தர்மம் கேட்கிறார், தர்மத்தை பத்தி. அப்ப அவர் சொல்றார், அதை சொல்லும் போது பார்த்துட்டு உடனே பாஞ்சாலி சிரிக்கிறார். ஏமா ஏற்கனவே நீ சிரிச்சுதான் சண்டையே வந்துச்சு, 18 அக்ரோனிய சேனையை வீணா போச்சு, இன்னும் ஒரு முறை சிரிக்கிறேன், இன்னும் எதை உயிர் சிரிக்கிற, அதுக்கு இல்லைங்க ஐயா, பீஷ்மாச்சாரி தர்மம் பேசுறாரு, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னிலையில அந்த அவையில என்னுடைய
அவனுடைய சேலையை பிடித்து இழுத்தானே, அங்கே எங்கே போனது உன்னுடைய தர்மம்? வாய் மூடி நின்னியே. பாரதி பெட்டை பெட்டை பேடைகள் என்று நின்றனர், மரங்கள் மாறி நின்றார் பதிய வைக்கிறாங்க பாரதி. பீஷ்மாச்சாரி சொல்றார், பாஞ்சாலி கேட்பதில் எல்லளவும் தவறில்லை. துரியோதனன் போட்ட உப்பு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. அந்த உப்பு சாப்பிட்டு ரத்தம் இது உடம்புல இருந்துச்சு. அது அவனுக்கு செய்கின்ற தர்மம். நான் உப்பிட்டவரை உள்ளளம் மிலிட்டரியில பாத்தீங்கன்னா கமாண்ட் ஆபீசர் என்ன சொல்றாரோ இவனை சுடுனா சுட்டணும். அன்னைக்கு போய் நீ ஏன் சுட சொல்ற, என்ன தர்மம் அப்படின்னு கேட்க முடியாதுங்க. கேட்ட என்ன பண்ணுவான், உன்னை அனுப்பிச்சிருவான். அதனால துரியோதனன் போட்ட உப்பை சாப்பிட்டதுனால அவனுக்கு செய்த இப்போ இந்த 18 நாள் போர்ல என் உடம்பில் இருந்து துரியோதனன் போட்ட ரத்தம்லாம் போயிடுச்சு. அவனுக்கு நான் சாப்பிட்ட ரத்தம்லாம் போயிடுச்சு. இப்ப இருக்கிறது என்னுடைய இயல்பா இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அதனால இப்ப தர்மம் சொல்கின்றேன். தர்மம் சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது, சத்திரிய தர்மம். நான் துரியோதனனுக்காக உயிரை இங்கே போரிட்டது சத்திரிய தர்மம் என்று சொல்லு பதிய வைக்க. நம்ம போயிட்டு பாரதத்தை அதே பாரதம், அதே அர்ஜுனன், அதே பாஞ்சாலி, அதே கிருஷ்ணன், அதே துரியோதனன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சுங்க? 2500 ஆண்டுகளா அதான் கேட்டுக்கிறோம். வருஷம் வருஷம் வைக்கணும். ஆனா நம்ம கதையை மட்டும் கேட்டு வருமே தவிர அது உள்ள இருக்கிற பொருளை கருத்தியலாக நாம் சிந்திப்பதில்லை. இந்த தர்மத்தை பத்திங்க பீஷ்மாச்சாரி பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ஆனால் அதே போரிலே ஒரு பாம்பு பேசுது சார். இந்த பாம்பு அர்ஜுனன் போய் குந்தி தேவி என் மகன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்த கூடாது 2 வரம் கேட்கிறா. 2த்தையும் வெயிட் பண்ணிடலாம். நீ தான் என் பொருள் தெரிஞ்சவன்னு அங்க போய் நான் தான் உனக்கு அம்மா என் சூழ்நிலை காரணமா உன்னை விட்டுட்டேன் அதெல்லாம் சொல்றான் அந்த பாரத கதை. அப்ப 2 வரம் தரணும்னே, ஒரு வரம் பாண்டவர்ல யாருமே நீ சாவடி கூடாது. அடுத்தது நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பயன்படுத்த கூடாதுன்னு வரம் கேட்கும். அந்த பாம்பு என்ன பாம்புன்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் கையில் இருக்கின்ற காண்டிபம் அக்னியால் வழங்கப்பட்டது. தெய்வீக காண்டிபம். ஏன் அக்னி கொடுக்குதுன்னா, அக்னிக்கு பசின்னு அர்ஜுனனை கேட்குது. அர்ஜுனன் ஒரு காட்டையே கொடுத்துறான். இந்த காட்டை எரிச்சு சாப்பிட்டு காடு எரியுது. கார்கோடு என்ற பாம்பு, ஆண் பாம்பு இறை தேட வெளியே போயிடுது. பெண் பாம்பு குட்டியோடு வசித்து வருகிறது. தீ எரியுது. எரிஞ்ச உடனே அது தப்பிக்கிறதுக்கு முயலுது. அர்ஜுனன் கம்மன் தான் இருக்கிறான். பரமாத்மா கண்ண பரமாத்மா என்ன சொல்றான், எம்பானி ஒருத்தர் தானமா கொடுத்தனா அந்த அது உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் சேர்ந்துதான் கொடுத்துருக்கிற, எல்லாத்தையும் சேர்ந்துதான் கொடுத்துருக்கிற. அதனால அந்த பாம்பு போதே அதை கொண்டு அதே மாதிரி அடிக்கிறான். தாய் பாம்பு தலை அறுந்து இறந்து விடுகிறது. குட்டி பாம்பு வாயில் அடிப்பட்டு தப்பிச்சு விடுகிறது. அதுதான் யார் அர்ஜுனனுக்கு எதிரியோ அவனிடத்தில் போய் சேர வேண்டும் என்று கர்ணனை தேடி கர்ணனிடத்திலே தஞ்சம் புகுகிறது. அந்த பாம்பை தான் நாகாசுரமா பயன்படுத்துறான். பயன்படுத்தும் போதே ஜல்லி என்ன சொல்றான், மார்புக்கு குறிவை, மார்புக்கு குறிவை என்றான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி நான் செய்ய மாட்டேன், அது எனக்கு அழகில்லை, தலைக்கு தான் குறி வைக்கிறேன்றான். 6 அங்குலம் கீழே தேர் அழுத்தி பூமாதேவியிட கொடுத்துட்டா தலை கிரீட மட்டும் போயிடுது. எதுக்காக இதை சொல்ல வரணும்னா, அந்த பாம்பிடம் ஜல்லியன் என்ன சொல்றான், கர்ணன் சொல்ல ஜல்லியன் பேசுறான். பாம்பே அவன் தானே உங்க அம்மா பண்ணான், நீ ஏன் இவன் ஒன்னு பாக்குற, கீழே நான் தளர்ந்து போய் போர்ல அவனை குத்தி சாவடிக்கலாமேன்றான். அது சொல்லுது, எங்க அம்மாவை பல பேர் முன்னிலையிலே நேரா அம்பு விட்டு தான் கொண்டான். அதே போல் நான் நேராக சென்றுதான் அவனை கொள்வனே தவிர கோழையாக பின்புறமோ மறைந்திருந்த கொள்வதாக இருந்தால் என்றோ கொண்டிருப்பேன். இது போல் தர்மம் அல்ல என்பதை. தர்மம் எந்த இடத்துலாம் போது பாருங்க.
ஒரு பாம்பு பேசு சார். தர்மத்தை பத்தி நாம பேசுறதுக்கு கஷ்டப்படுறோம். பாம்பு பேசுதுங்க. இது போர் தர்மம் இல்ல, போர் தர்மம் அல்ல. அது மாத்திரம் இல்லைங்க, ராமபிரானை வசிஷ்டர் கூட்டு போறார், விஸ்வாமித்திரர் கூட்டு போறார். எது கூட்டு போறாரு? காட்டுல தாடகை வந்து எங்களை தொல்லை விடுதாப்பா, அவளை தாவடிங்கன்னு கூட்டு போறாரு. கூட்டு போன உடனே அவளை பார்த்த உடனே என்ன பண்றாரு, அந்த பொண்ணு வர அம்பு போடு பார்த்தாரு. நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? குரு சொல்றார், விஸ்வாமித்திரர் எவ்வளவு பெரியவர், உடனே போட்டிருப்போம். ஆனா நாம என்ன பண்றான், போடலைங்க. ஏன் போடலைன்னா, அண்ணல் முனிக்கு கருத்து அது எனினும் ஆவி உண்ணென கடிக்கனை தொடுத்திலான். முனிவனுக்கு அவனுக்கு ஏதோ பகை இருந்தாலும் அந்த கதையை போடலையா. அப்படியே நின்றுட்டனால இவருக்கு புரியுது. வசிஷ்டர் கேட்கிறார், விஸ்வாமித்திரர் கேட்கிறார், ஏன்பா நீ போன தெரிஞ்சிடமா, பெண்ணை நினைக்கிறாய். யுத்த தர்மம் என்ன சொல்கிறது என்றால், மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது, மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது. அதனால பெண் என்ன நினைக்கின்றாயோ, அவள் உருவம் தான் பெண்ணாக இருக்கின்றதே தவிர பெண்மைக்குரிய குணம் அவகிட்ட இல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நம்ம இப்ப வீட்டுல வந்து பலகாரம் செய்யறாங்க சார், அது ஸ்வீட் மாதிரியே ஒரு காரம் செய்யற, உள்ள காரம், ஆனா வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸ்வீட் போலி செய்யற மாதிரியே ஒரு போலி செய்யறாங்க, அது ஸ்வீட்டா இருக்கு பார்த்தா காரமா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல காட்டினா எனக்கு சுகர் ஸ்வீட் நிலை முடியுதுன்னு எடுத்து பார்த்தோம்னா அது காரமா இருக்கும். என்னப்பா ஏமாந்தியா அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி அதுதான் அது ஸ்வீட் ஆயிடுமா? காரம் தான். குணம் இல்லை என்றால் அதற்குரிய குணி இல்லை என்றால் குணமும் இல்லை, பெண்மை இல்லை சொல்லி அந்த அறத்தை சொல்றார். துண்ணென வினைத்தொழில் தொடுக்கிறேன் எனினும் பெண்ணென பெருந்தகை நினைந்தான். பெண்ணென பெருந்தகை நினைந்தான். தாடகை பெண்மை அலத்தை என்ன சொல்ற, ஈரில் நல்ல அறம் பார்த்து இசைத்தேன். நான் சொல்றேன்னா, நானும் எனக்கு தெரியுதுப்பா, அவ பெண் கிடையாது. ஈரில் நல்ல அறம் பார்த்து இசைத்தேன். நானு நல்ல தர்மத்தை பார்த்து தான் அவள் போடுறாங்க, அப்புறம் தான் அவள் போட்டு சாக அடிச்சதாக தர்மம் பதிவு. ஆக தர்மம் வந்து இனத்துக்கு இனம், இனத்து வர்ணாசிரம தர்மம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் இல்ல, பொதுவா சொல்ல வரலங்க, சொல்றேன். ஏன்னா செயற்கையாக 3 பேர் தான் உலகத்துல ஐயர். யார் அந்த 3 பேர்? திருநீலகண்டத்து குழவனார ஐயர் சொன்னார். நந்தனை போல் ஒரு நல்ல பாப்பான் நாட்டில் இல்லை சொன்னவன் பாரதி. நான் இல்லைங்க, பாரதி சொல்றான், பாப்பான் அவனே சொல்றான், நந்தனை போல். அதாவது நந்தனை போல் ஒரு நல்ல பாப்பான் நாட்டில் இல்லை பாப்பனான பாரதி பதிவு வைக்கிறான் இல்லையா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினை கண்ட பின்னும் என்னப்பன் என்னை வண்ண படித்து வா என்ற வான்தருனை மாணிக்கவாசகர் பதிவு வைக்கிறார். கண்ணப்பன் வேடுவன், அவனை பாப்பான் ஐயர். ஆக இந்த 3 பேரு தான் ஐயர்னு சேக்கியார் பதிவு வைக்கிறார் பெரிய புராணத்தை. இப்ப பிறப்பால் வருவதெல்லாம் இல்ல, பிறப்போ எல்லாருக்கும் சிறப்பு, அவங்க செய்யற தொழிலை வச்சு வச்சுக்கிறோம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். எதுக்காக இந்த தர்மத்தை சொல்கின்றேன் என்று சொன்னால், தர்மம் என்பது, மீண்டும் சொல்கின்றேன், தர்மம் என்பது கடைபிடிக்க வேண்டியது. அதனால தான் என்ன சொல்றாரு, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல் வந்து நிற்குமே. எப்போ ஆடு நாடு தேடினும் கோடி கோடி செல்வம் தேடினும் குறுக வந்து நிற்குமா? பெருமான் கூட என்ன சொல்றாரு, மத்தறிவோம் என சிறிது தாய்ந்திருப்பீராயின் மரணம் எனும் பெரும் பாவி வந்திடுமே, சற்றும் உம்மாலே தடுத்திட முடியாதே. அந்த மரணமோ அல்லது துன்பமோ உனக்கு வருகிறது என்று சொன்னால், கர்ணனை எது காத்துது? தர்மம் காத்துது. அந்த தர்மம் தான் உங்களை காக்கும். தர்மம் என்பது அவன் தான், வேற ஒண்ணு இல்லை.
அதனால்தான் அந்த அம்மா அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு சொல்ற. அறம் வலியுறுத்து சொல்ற. இல்வாழ்க்கை கூட அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றார். அந்த அறத்தை கூட ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செய்யணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆக தானம், தர்மம். தர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை தருவது மட்டுமல்ல, என்டையர் லைஃப் யூ மஸ்ட் கீப் இட். இன்னும் கூட தொடர்ந்து சார் நான் நேற்று தர்மம் பண்ணேன் இன்னைக்கு விட்டு சார் என்ன லாபம் கிடைக்குமா சார்? நேற்று ஒரு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருப்பார் கஷ்டம் எல்லாம். நேற்று சாப்பிட்டே போவோம், வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். இப்ப நைட்டு சாப்பாட்டுக்கு ஐயாவை எதிர்பார்க்கணும் நல்லா. அந்த மாதிரி தர்மம் என்பது உன் உடலில் உயிர் இருக்கின்ற வரையில் செய்யக்கூடிய, கடைபிடித்து ஒழுகக்கூடிய, வாழக்கூடிய ஒரு பொருள். அதான் தர்மம். அடுத்து பாத்தீங்கன்னா நாம தவம்ன்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. தவம்னா என்னம்மா? தவம் ஐயா உருக்குதல் அப்படின்னு பதிவிக்கிறார். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், மற்றையவர் எல்லாம் அவம் செய்வார். ஆசை உட்பட்டு. பாரதி தெல்ல தெளிவா சொல்றாங்க. காவி உடை அணிந்து கற்றை சடை வளர்த்து கடும் கானகத்தை சென்று ஊசி முனையில் ஒற்றை காலில் செய்வதல்ல தவம். பாவித்தல் ஒன்றே போதுமடா பரமநிலை எழுதுவதற்கு. நாம் உடலில் இருக்கின்ற உயிரானது உடலில் இருக்கின்ற ஆன்மாவை அறிவதற்கு எடுக்கின்ற முயற்சி தான் தவம். தியானம் ஒரு பொருளை தியானித்து ஒரு குறிப்பிட்ட கண்களை மூடி ஒரு குறிப்பிட்ட பொருளை தியானிப்பது தியானம். தவம் என்பது இந்த உயிரானது உடலில் ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளும் உள்ள இருக்கு உள்முக பயணம். The travel between innated, உங்களுக்குள்ள வெளி போய் சேர்த்து இல்ல. தவச்சாலை நீங்க உங்க உடம்புக்குள்ளவே இருக்கிற அந்த ஆன்மா தான் வளர்த்தணும். என்ன கேட்கிறாரு? தன்னை அறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அந்தரங்க சேவை செய்ய யாரும் இல்லா இடத்திலே ஐயர் வருவாரான்னு கேட்டார். வந்தார். அவர் எங்க வந்தாரு? சித்திவளாருக்கு வந்தார். நியாயமா பாத்தீங்கன்னா அவரு நம்ம ஜோதி பாக்குறோமே ஞான சபைக்கு தான் வந்திருக்கணும். ஆனா அவர் தேடி வந்த இடம் எது? சித்திவிழாக. மகனே நீ நினைத்த நன்மையெல்லாம் நாம் அறிந்தோம், நின்னையே நேர் காண வந்தோம் என்று சொல்லி தண்ணீர் மலர்கால்கள் எடுத்து என் சென்னியில் வைத்திட நான் அப்புறத்தே ஏகிவிட ஏன் மகனே எனக்கு இவ்வளவு சுதந்திரம் இல்லையோன்னு கேட்கிறது. ஆக தவம் என்பது தன்னை தான் அறியும் முயற்சி. சிவபிரகாசர் சொல்றார், இந்த உடம்பை எடுத்ததனுடைய பயனே தவம் செய்வதற்காக தான். நம்ம ஐயா அன்பொழியில முதல் பாடலே என்ன சொல்றாரு? ஆனந்த தவநிலையை அனுபவமே. தவநிலை அடைந்து இதை அடைந்தவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க? தவம் செய்தால் நம்முடைய கர்மம் போயிடும், பிறகு நீங்கிடும் சொல்றாங்க. அதுக்கு உண்டான முயற்சி நம்ம எடுக்கணும். சார் நாங்கெல்லாம் படிக்காதவங்க, நம்ம கிராமத்துல வேலை செய்யறோம், நாங்க என்ன சார் தவம் செய்யுதுன்னா பாரதி சொல்கின்றார், தவம் செய்க நெஞ்சே, தவம் செய்க. தவம் செய்தால் எழுத நினைத்ததை எழுதிடலாம். நீ என்ன அடையணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் அடைந்துடும். ஐயா அதுதான் சரியா சொல்றேங்க ஐயா. ஆனா நான் தான் எனக்கு தவம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்றேன் ஐயா. ஒண்ணு இல்லம்மா, அன்பில் சிறந்த தவம் இல்லை. வேற ஒண்ணுமே இல்லை. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் பிடியில் உட்புகும் அரசு, அன்பின் வழியது உயிர்நிலை. அதனாலதான் ஐயா என்ன சொல்லுகிறாரு? அன்பொழின்னு சொன்னார். அன்பொழி மாணிக்கவாசகர் அரும்பெரும் ஜோதினார்.
வல்லற்பெருமான் அருட்பெருஞ்சோதினார். அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு அதோட நிக்கல. இறைவா நீ ஜோதி வடிவமாக இருக்கின்றாய், திருவண்ணாமலையிலே அடிமுடி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்கின்றாய், சரி பரவாயில்ல. ஆனா அதனால எனக்கு என்னையா லாபம்? தனிப்பெரும் கருணையாக வா, தனிப்பெரும் கருணையா வான்னார். அதனால்தான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த உயிர்களுக்கு உயிர்கள் உறும் இடையூறெல்லாம் நீ அடைந்து விளக்குக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமனாக ஓங்குக என்றனை. உலகத்துல ஒரே உத்தமன் அல்லல் பெறும். அவருடைய அடியார்கள் தான் நம்ம தற்குருநாதர் இல்ல, நமக்கு எளிமைப்படுத்துறாங்க. இன்னும் எளிமைப்படுத்தி எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைவம் வேறு, இது வேற இல்லை. 12 திருமுறையினுடைய கோனார் நோட்ஸ் தான் 6 திருமுறை வள்ளலார் கொடுத்தது. அந்த 6 திருமுறையினுடைய கோனார் நோட்ஸ் தான் அன்பொழி. அன்பொழி வேற, அருள்மொழி வேற, இது வேற இல்லை. அன்பா வேற இல்லை. நீங்க 2 புத்தகத்தையும் எடுத்து வச்சு 2த்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எளிதில் விளங்கும். தவம் என்பது தன்னை அறிய தான் எடுக்கும் முயற்சி. அதனால்தான் தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அமைப்பர். சார் போன பிறவி வினை சார், அந்த முடிச்சை யார் சார் ஆகணும்? பெருமான் சிவபெருமான் போட்ட முடிச்சு சார், அவர் தான் சார் ஆகணும். இல்லைங்க, திருமூலர் சொல்றார் நீ அவுத்துக்கலாம். எப்போ? தன்னை அறிந்தார். தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிழ்ப்பார். அதோட நிற்கிறார், நம்ம பரவாயில்லைங்க. பின்னை வினையை பிடித்து விசைகள் நீ என்ன ஆகலாம்னு தத்துவம் அத்வைதமும் அதேதான். புத்தர் சொன்னதான் கடைசி நேரத்துல பாயை மொழியில சொன்னாரு, தப்போன் திப்போ தப்போன்னு சொன்னாரு, அதுவும் அதேதான். எல்லாம் நீயே ஒளியாவாய். அப்ப நீங்க தன்னை அறிய முயற்சி செய்தீங்கன்னா முன்வினையை மாற்றிவிடலாம், பின்வினையை பிடித்து செய்யலாம். எப்போ இதெல்லாம் எப்ப நடக்கும்? சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சிவனை எங்க சார் வைக்கணும்? திருவதிகை கோயிலுக்கு போய் பார்க்கலாமா? திருவண்ணைநல்லூர்ல பார்க்கலாமா? இல்ல, சென்னியில் வைத்த சிவன் அருளாலே உள்ளதான் இருக்குது. எல்லாமே எங்க இருக்குங்க? உள்ள இருக்க தேடாம நம்ம வெளிமுகமா பயணம் செய்யறதுனால தான் என்ன ஆகுது? நம்ம இன்னும் போய் சேர முடியும். இத்தனை ஆண்டுகள் ஆயும் இத்தனை பேர் போய் நம்மளால போக முடியலன்னா என்ன காரணம்? நாம 2 பேருமே நம்புறதில்லை. எந்த 2 பேரு? கடவுளையே நம்புறதில்லை, நம்மள நாமளும் நம்புறதில்லை. நீங்க எப்போ உங்களை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, கடவுளை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களை நம்பினீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கற்களை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விலக்கி போனீங்கன்னா கடவுள் தெரியும். ஒரு கல்லை எடுத்துட்டோம்னா முடிவு வச்சு தேவையில்லாத கழிக்கிறேன் எதே பொருள் சார். பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஆலயமாக இருக்கட்டும், விநாயகர் ஆலயமா இருக்கட்டும், முருகன் கோயிலா இருக்கட்டும், கற்கள்ல தான் மூலஸ்தானம். எதுல இருக்கும்? கற்கள்ல இருக்கும். ஏன் கற்கள்ல வைக்கிறான்னா தன்னுள் இருக்கின்ற தேவையில்லாததை செதுக்கி தன்னுள்ளே கண்டு எடுக்கப்பட்டது. கடவுள்ன்றோம் வெளியிருந்து வரல சார், உள்ள இருக்கிறார். அந்த உள்ள இருக்கிறதான் எடுக்கிறதுக்கு இந்த முயற்சி. கூற்றம் குதித்தலும் கைகூடுமே நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. நீ எப்போ நோட்ட ஆரம்பிக்கிறியோ அப்பவே யமன வென்றலாம். ஊழியும் உப்பக்கம் காண்பர் சொல்ற தவன்ற தனி அதிகாரமே வச்சிருக்கிறார். சிவபிரகாசர் தவம் செய்தனா ஐயா நூல்ல தான் நான் படிக்கிறது. இதெல்லாம் நாங்க தனியெல்லாம் போய் தேட முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே சோம்பேறிங்க. நாங்க தோளோட வாழ்ப்பெல்லாம் தோலை உச்சி கொடுக்கணும். அந்த தோலை உச்சி கொடுக்குற வேலையை செய்யறவர் யாருன்னா அறுப்பாருன்னா சொல்ல ஐயா தான். பெரும்பாலும் சம்பாதத்தில் இருக்கிறவங்க எங்களை மாதிரி அறக்குறையா படிச்சவங்க சோம்பேறியா இருப்பாங்க. அவங்க எங்காவது போய் பேசணும்னா என்ன பண்றதுன்னா அவர் புத்தகத்தை எடுத்து ஒரு 2 பக்கம் நாளம்னா போதும், நம்ம செய்தி வந்துடும். தவத்தில் அமர்வுடைய சமரகை வெள்ளலாம். சிவபிரகாசாமி எனக்கு என்னன்னு தெரியும். நான் எந்த சிவபிரகாசரை பார்த்தேன், எனக்கு எல்லாமே அற்பமாவும் அருணாசலமும் தான் இல்லையா? அவர் நூலை எடுத்து தந்தீங்கன்னா எல்லாமே கட்சிடும்.
அமர்புரி சமரரை வெல்லலாம் சொல்றாரு, அனலம் தரிக்கலாம். ஆக தவம் மூணுமே மாற்றம். நம்ம இன்னைக்கு பார்த்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 7:45க்கு முடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. என்னன்னா இது எல்லாமே எளிமையான செய்திகள். தானம் என்பது சொத்து தான் கொடுக்கணும், பணம் தான் கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இயற்கையா எல்லா குழந்தைக்குமே கடவுள் கொடுக்குற பொருள் தான் கொடுக்குறோம். ஏன்னா எங்க பிள்ளைங்களாம் கூட, எங்க பேத்திங்களாம் கூட பாத்தீங்கன்னா எந்த பொருள் கொடுத்தாலும் 2 கொடு 3 கொடுன்னு கேட்பா. ஏமான்னா என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும். அந்த நிலை எப்போ மாறுதுன்னா குறிப்பிட்ட பருவம் வந்த பிறகு, 4 வந்த பிறகு மாறிடுது. அதை கத்துக் கொடுக்க நம்ம தான் எதுவுமே வெளியே பார்க்கவே கூடாது. அப்பா வந்து கஷ்டப்பட்டு வாங்கி வந்துட்டார். எப்படி வச்சுக்கணும்? வீட்டுல தான் வச்சுக்கணும். இப்ப புத்தகத்துல இந்த சாக்லேட்டை இன்ட்ரோல் பீரியட்ல நீ பாத்ரூம்ல தான் போய் சாப்பிடணும். எங்க போய் சாப்பிடணும்? பாத்ரூம்ல தான் சாப்பிடணும். சாப்பிட்டு வாயை அங்கேயே கழுவி சாப்பிடணும். வெளியே தெரியக்கூடாது. அவன் கொடுக்கல இவன் கொடுக்கல எல்லாம் சண்டை சொல்லக்கூடாது. இயற்கையில இல்லம்மா. 5 வயசு வரையிலும் அப்ப நாங்கெல்லாம் வந்து கோ எஜுகேஷன்ல படிச்சோம். ஐயாலாம் கோ எஜுகேஷன். ஒரு பொண்ணே ஒரு சாக்லேட்டோ ஒரு கம்பரக்கட்டோ எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவன் பாவாடியிலே வச்சு நாங்க கடிச்சு எடுத்துப்போம், இல்ல அவன் கடிச்சு கொடுப்பாங்க. எங்க வயசு இருக்கிறவங்க ஏற்கனவே 60 வயசு இருக்கிறவங்க இது நிஜமா நடந்ததா இல்லையான்னு தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு காக்கா கடியாவது கடிச்சு கொடுப்பான். அது மாத்திரம் இல்ல, அன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து அவங்க அண்ணன் எங்க மாமா எல்லாம் பலகாரம் எடுத்துட்டு வந்தாங்க. எங்க வீடு பெரிய வீடு, ஐயா பார்த்துட்டாரு. 100 குடும்பம் இருக்கும். இந்த பக்கம் 50 வீடு, அந்த பக்கம் 50 வீடு. 100 வீட்டுக்கும் நாங்க நடந்து கால் சொல்லிட்டோம். இவர் சொல்ற மாதிரி மாதா உடல் செலுத்தால் வல்வினை என் கால் செலுத்தேன்னு சொல்ற மாதிரி என்ன குத்துட்டு வரணும் பலகாரம். அதே போல அவங்க வீட்டுக்கு பலகாரம் வச்சுன்னா என் வீட்டுல 100 செட்டு இருக்கும். ஏன்னா 100 தெருவுலயே வருது இல்லையா, மாத்தி மாத்தி. அப்ப ஏறக்குறைய 3 மாசத்துக்கு பலகாரமே இருக்கு சார். இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு சார். எல்லாம் அதாவது ரூம்ல இருந்து இப்ப நானே மேல ரூம்ல இருக்கேன். என்ன மேல அனுப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மேல தான் நீ போற, அதனால இப்ப மேல போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேல அனுப்பிட்டாங்க. சாப்பாடு எல்லாம் மேல வந்தா ரெடி ஆயிடுச்சுன்னா போன்ல தான், அம்மா டிஃபன் ரெடியா, 10 நிமிஷம் இருப்பா ரெடி ஆயிடும். உடனே டிஃபன் ரெடின்னு அவன் மெசேஜ் போடுவான். நான் ஏதாவது புதுசு பார்த்து தூக்கிட்டு பண்ணாம 1/2 மணி நேரம் ஆச்சு, நான் மெசேஜ் போட்டு 1 மணி நேரம் ஆச்சு. அந்த நிலையில இருக்கு. ஏன்னா நுகர்பொருள் கலாச்சாரத்துல நாங்க போயிட்டே இருக்கோம். எங்க தாத்தனோ பாட்டனோ வாழ்ந்த காலத்துல இவ்வளவு வசதிகள் இல்லை. அதே நேரத்தில் இந்த அளவுக்கு சங்கடங்களும் இல்லை. ஏன் என்று சொன்னால் தானமும் தர்மமும் தழைத்து ஓங்கியது. என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா எங்க பயிர்கார வீட்டுல என்ன எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்னா நீ என்ன பண்ணணும்னா குழந்தையிலேயே எந்த தாய்மையார்கிட்ட ஒன்னாலும் பால் குடிச்சுட்டு விடாங்க. ஏன்னா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா குழந்தை அழுகுறான்னு சொல்லிட்டு எந்த அம்மா ஒன்னாலும் எடுத்து பால் கொடுப்பாங்களா அப்போ அந்த காலத்துல. இந்த காலத்துல வெக்க குழந்தைங்க 3 மாசம் மேல கொடுக்க மாட்டாங்க. கேட்டா அதெல்லாம் சார் அதெல்லாம் வேற சார், டாக்டர் சொல்லிட்டாங்க, சினிமா இருக்கு சார். எங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தா குழந்தைக்கு தாய்ப்பாலே சிறந்த உணவு. நிறைய பேர் வருவாங்க, என் பையன் சரியா சாப்பிட மாட்டான், ஏதாவது காணிக்கணும். என் பொண்ணை மதர் மில்க்னு எழுதி டெய்லி எந்த கடையில கிடைக்கும் ஊர்ல வந்து குடும்பமா வாங்கி கொடுப்பாங்க. எதற்காக எல்லாம் இங்கே பதிய வைக்கின்றோம் என்று சொன்னால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த தானத்தையும் தர்மத்தையும் தவத்தையும் தான் செய்வதோடு மட்டுமல்லாமல் உற்றுநோய் நோற்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு, தனக்கு வந்த நோயை பொறுத்து கொண்டு பிறருக்கு வருகின்ற நோயை எவன் போக்குகின்றானோ அதே தவம் சொல்ற வள்ளுவம் பேசுகிறது. இந்த 3 செய்திகளையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு மனிதனாக பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கு உண்டு. நாட்டு இந்தியா உலகியல்ல யாரெல்லாம் மனிதனா பிறந்தானா அத்தனை பேருக்கும் நீ என்னென்ன பண்ணியா, எந்த மதத்தெல்லாம் பின்பற்ற, அதெல்லாம் நாங்க அந்த பாலிசிக்கே வரல. ஆனா தானம் தவம் தர்மம் தவம் இது 3 என்ன பண்ணோம் நீ செய்யணும். உனக்கு பின்னாடி வர வாரிசுக்கு எழுதி கொடுத்துருக்கோம், சொல்லி கொடுத்துட்டு பட்டா பண்ணிட்டு போகணும். இல்ல நான் சொத்து வைக்கிறேன், பில்டிங் வச்சுக்கிறேன், அதை வச்சுக்கிறேன், இதை வச்சுக்கிறேன், நோ யூஸ், நத்திங். ஏன்னா சாபத்து பெரிய நோயின்னு சொன்னார் முஸ்லிம் ஐயா. வேண்டாம்
சாவத்து பெரிய நோன்னு வல்லற்பெருமான் பதிவு வைக்கிறார். வள்ளுவர் என்ன சொல்றாரு? சாவது போல் இன்னாதது இல்லைன்ற. ஒருத்தனுக்கு முன்னால ஒரு பொருளை கொடுக்க முடியலன்னா செத்துறாங்க. ஈயா கடை சார் என்கிட்ட வந்து ஒரு பெண்ணு கேட்டா ஒரு பிரச்சனை என்ன கொடுக்க முடியலன்னா செத்துட்டு அதான் நல்லது இல்லைன்னு சொல்ற அவமானமான வார்த்தை விட செத்துட்டு. அப்படி சொன்ன ஒரு கோபமே படாத வள்ளுவர் ஒரு இடத்துல கோபப்படுறாரு. சாமி டாக்டர் வச்சுக்கிட்டு சொல்றாரு என்னன்னா, உடம்புலயே பெரிய வலுவான எலும்பு எதுமா கொத்துனா கூட அது எரியாது, அப்புறம் அப்படியே நிற்கும். எது நிற்குது? கொத்துனா கூட கண்ணு நிற்குது சார். அதுல இந்த எலும்பு இருக்குது இல்லையா, இந்த எலும்பு கொடி இருக்கு, அதை குத்தி உடையான்ற ஈங்கை விதிரார் கழவர் கொடியுடைக்கும் கூர்ங்கையர் அல்லாதவர்க்கு வள்ளுவம் பேசுமா? கடமையில கடமைன்ற அதிகாரத்துல பேசுறாரு. ஒருத்தன் எச்ச கையில கூட காக்காவை ஓட்ட மாட்டாங்க. அப்ப உடனே அடிச்சு இந்த எலும்பை ஓடிச்சிடலான்னு வள்ளுவம் பேசுமா? வள்ளுவம். ஆகவே மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம். இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 3 விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா, நோயற்றவனுக்கு மருந்து கொடு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு, பசித்தவனுக்கு சோறு கொடு. சார் எங்களால் அந்த அளவுக்குலாம் தள்ள முடியாதுன்னா, எங்க பொருளாளர் ஒருத்தர் கோட்டீஸ்வரர், அவர் வந்து 40 ரூபாயில 4000 பேருக்கு தர்மம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, 40 ரூபாய்க்கு பச்சை அரிசியும் வெள்ளப்பம் வாங்கி தூள் பண்ணிட்டு எங்க எறும்பு கூட்டுக்கு தான் அங்கெல்லாம் போடுறோம்னு சொல்லிக்கிறாரு. ஆனா போட்டாரா இல்லையான்னு நான் பாக்குறேன். அந்த 40 ரூபாயிலாவது 4000 பேருக்கு தர்மம் பண்ணுங்க. பாரதி சொல்றான், பொருள் உடையவர்கள் பொருள் குவித்தாரே, அதுவும் இல்லை என்றால் அருள் வாக்கு சொல்லு, வாய்ச்சொல் அருள் என்றார். நல்ல வாய்ச்சொல் கூட தர்மம் தான். எனவே இந்த தானத்தையும் தர்மத்தையும் தவத்தையும் இங்கு கேட்டதோடு விட்டு விடாமல் முடிந்தவரை இயன்றவரை அடுத்த தலைமுறைக்கு, நான் உங்களை எதிர்ப்பான்னு சொல்லல, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. யாரெல்லாம் இங்க வந்து இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா, ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன். அவங்களுக்கு இங்க எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ அந்த நேரத்துல உங்களுடைய வினை கூட்டாது. ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் நாளது ஒன்று போல் காட்டி உயிர் அறுக்கும் வாழ்னர். இந்த உள்ள நுழையும் போது இந்த வயசு அந்த நொடியை கூடி இருக்கு, வாழ்நாள் குறையும் இல்லையா? அப்போ யாராரெல்லாம் இந்த தவம், இது போன்ற ஞான தவம் நடக்குது, இதுவே ஞான தவம் கேட்கறீங்க இல்லையா? இதுவே ஞான தவம் தான். இந்த ஞான தவத்துல யாரெல்லாம் ஈடுபட்டீங்களோ உங்களுடைய வினைகள்லாம் வெளியதான் நின்று. சார் அப்ப அந்த வினை எங்க சார் போகணும்? உங்களுக்கு யாரு எதிரியா அவனுக்கு போகணும் தீவினை. நல்வினை உங்களுக்கு யார் நல்லவன் செஞ்சானோ அவனுக்கு போயிட்டு, தீவினை ஆச்சுன்னா உங்களுக்கு எவன் எதிரியா அவனுக்கு போயிட்டு. இப்ப நான் சிவகுமார் தேடின்னு போனேன், அவர் கேட்டு கொடுக்குறாரு, அந்த இடத்துல நான் கால் வைக்க முடியாது. ஏற்கனவே திருக்கடவுர்ல வயல் 3 அப்புறம் கொண்டு அச்சு கொண்டு இருக்குது, வரலாற்று பதிய வைக்கிறார். ஒரு பொய்ச்சிறையை என்னை பிடிப்பிக்க வல்லவனும் பிரம்மன் முன்பட்ட கூட்டு எண்ணுதானோ. அதனால ஏற்கனவே நான் வாழ்ந்த போதும்பா அந்த அவருடைய நல்லதை நல்லதுக்கும் இருக்குது, தீயதுக்கும் இருக்குது. நியூட்ரல் ஆச்சுன்னா வந்து சாமி கூட்டு போயிடுவார். அதுதான் வந்து என்ன கொடுத்தார், நிஷ்டை கொடுத்துன்னு சொல்றாங்க. நியூட்ரல் ஆயிடும், பற்று விட்டுட்டோம். இதுவும் விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. பற்றற்ற முத்தத்தவை வாழை பழம் போல் விழுங்குகின்ற பரமேன்னு சொன்னார். அதனால பற்று விட வேண்டும் என்று சொன்னால் இந்த தானத்தையும் தவத்தையும் தர்மத்தையும் செய்து தவம் செய்து பற்று விடுங்க, மற்றவர்களுக்கு சொல்லிவிடுங்க. நல்ல வாய்ப்பு நல்கிய உங்கள் அத்தனை பேரின் பொற்பாத கமலங்களையும் மீண்டும் சுட்டி வணங்கி நிறைவு செய்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.